என்னோட பிள்ளைக்கு நான் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ரீசெண்டா நான் ஒரு குழந்தைய பார்த்தேன். அவங்க 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ஸ்கூல் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு 1 வீக் மட்டும் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறத்துல இருந்து ஸ்கூலுக்கே போகல, வீட்லயே தான் இருக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு ஸ்கூலுக்கு போகவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பேரண்ட்ஸ் என்கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க. நான் அந்த குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது ஆனா ஒரு விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. அது என்ன அப்படின்னா, இந்த குழந்தை 2 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே அடிக்கடி லீவ் எடுத்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அது பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லும் பொழுது, நான் இன்னைக்கு லீவ் எடுத்துக்கிறேன், சரி லீவ் எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு கட்டத்துல அந்த குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு போகவே பிடிக்காது. இது எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைகள் வளர்ந்து பெரியவர்களாகி வேலைக்கு வரும் பொழுதும் கூட காரணமே இல்லாம சும்மா லீவ் எடுக்க ஆரம்பிப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு பழக்கம். இத சின்ன வயசுலயே சரி பண்ண வேண்டியது பெற்றோர்களோட கடமை. ஸ்கூல் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரக்சர்டு டீச்சிங் ப்ரோக்ராம். அங்க போனாதான் குழந்தைகள் டிசிப்ளினை கத்துக்குவாங்க, மாரல் வேல்யூஸை கத்துக்குவாங்க. வீடு என்பது குழந்தைகளுக்கு ரொம்ப என்டர்டைனிங்கான ஒரு ஸ்பேஸ். யூஸ்வலா குழந்தைங்க ஒரு ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராம்ல இருக்கிறத விரும்புவாங்களா, அன்ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராம்ல இருக்கிறத விரும்புவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராம்ல இருக்கிறத தான் விரும்புவாங்க. அதனால குழந்தைகள் ஒருவேளை உங்ககிட்ட நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு அழுது அடம் பிடிச்சா என்ன ரீசன் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அந்த குழந்தைய கன்வின்ஸ் பண்ணி ஸ்கூல்ல கொண்டு போய் விடுங்க. தேவையில்லாம லீவ் எடுக்க பழக்காதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளது நீங்க நினைச்சீங்கன்னா யாராவது ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.